ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரே. நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். தேவன் தாமே எங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். எங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். தேவன் எங்களை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து உலகத்தை ஜெயித்தார். அவர் உலகத்தை ஜெயித்ததினால் நாங்களும் உலகத்தை ஜெயித்தோம் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன? பாவத்தை ஜெயிப்பது என்றால் என்ன? ஜீவனுக்குள்ளே வாழ்வது என்றால் என்ன? அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். நான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகின்றேன். அதை மெசேஜாய் என்று சொல்வதை பார்க்கிலும் உங்களுடைய சிந்தையிலே நான் சில காரியங்களை போட விரும்புகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் வைக்க விரும்புகின்றவர்களாயிருக்கின்றோம். தேவன் எங்களை நடத்துகின்றவராயிருக்கின்றார். கிறிஸ்து ஒருவரே எங்களுக்கு ஜீவனாயிருக்கின்றார். அவரே இரட்சகராயிருக்கின்றார். இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம் ஆதியாகமத்தில் இருந்து தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெரி இம்பார்ட்டன்டானது. இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னதில் இருந்து, இனி நீ வஞ்சிக்கப்படாமல் இரு என்று சொன்னதிலிருந்து, நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் பல வார்த்தைகளை எங்களுக்குள்ளே அவர் சொன்னவராயிருக்கின்றார். அப்படியான ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எவ்வளவு காரியங்களை செய்து வருகின்றவராயிருக்கின்றார். ஆனால் நாங்கள் உணர்வற்றவர்களாயிருக்கின்றோம். தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள், சபை என்று சொல்லும்போது நானும் தேவனுடைய ஆலயமாயிருக்கின்றேன். ஒரு தனி மனிதனும், ஒவ்வொருவரும், ஆணாயிருக்கட்டும், பெண்ணாயிருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாயிருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு சபையாயிருக்கின்றார்கள். போன புதன்கிழமை காலையில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வசனத்தை நான் இந்த இடத்திலே இன்றைக்கு வார்த்தையாய் கொண்டு வந்திருக்கின்றேன். அதோடு கூட உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க, இதை குறித்து நான் இன்னொரு நாள் பேசுவேன். ஆனாலும் ஒரு சில காரியங்களை நான் வைத்து போக விரும்புகின்றேன். நாங்கள் எசேக்கியேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோமானால், எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். எப்படி அந்த வார்த்தை தொடங்குகிறது என்று சொன்னால், பாவம் செய்கின்ற ஆத்துமாவோ சாகும். நான் 18வது அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. எங்களுக்கு தெரியும், எசேக்கியேல் த பவர்ஃபுல் மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் நேரடியாய் பேசுகின்ற ஒரு மனுஷன். தேவன் சொன்ன வார்த்தைகளை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பயமின்றி பேசினவர்.
கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கொடுத்த மனுஷன் மனம் திரும்புதலை குறித்து, பாவத்தை குறித்தெல்லாம் அதிகமாய் பேசுகிறவர். அவர் எசேக்கியேலுக்கு எழுதும் போது 18வது அதிகாரத்தாய் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 4வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். இதோ, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிட்டாலும், இஸ்ரவேலின் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும், தன் அயலாருடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், தூர ஸ்திரியோடு சேராமலும், ஒருவனை ஒடுக்காமலும், கொள்ளையிடாமலும், கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, வட்டிக்கு கொடாமலும், பொலிசை வாங்காமலும், அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி, மனிதருக்குள்ள வாழ்க்கையை உண்மையாய் தீர்த்து, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொள்ளுண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவர் எப்படி சொல்லுகின்றார் என்றால், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, தகப்பனுடைய ஆத்துமாவும் என்னுடையதான், பிள்ளையினுடைய ஆத்துமாவும் என்னுடையதான். ஆனால் இதில் தகப்பனோ பிள்ளையோ பாவம் செய்தால் அந்த ஆத்துமா சாகும் என்று சொல்லி, ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தை நீதியையும் செய்து, நீதிமான் என்று இங்கு சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆபிரகாமினுடைய சந்ததி. இதிலே நாங்கள் இஸ்ரவேல் என்று அவர் சொல்லுகிறார், ஜூதாவை பிரித்து சொல்லவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரின் அடுத்த மலைகளின் மேல் சாப்பிட்டாலும், அப்பொழுது மலைகளின் மேல் தான் அவங்கள் விக்கிரக ஆராதனைகளை செய்து வைத்திருந்தார்கள். அங்குதான் பலியிட்டு சாப்பிட்டு திருப்தியாக எல்லாம் இருந்தார்கள். அதனாலே தான் அவர் சொல்லுகின்றார், மலைகளின் மேல், அதாவது உயர்ந்த ஸ்தலங்கள், உயர்ந்த இடங்களிலே நீங்கள் இருந்து சாப்பிட்டாலும், இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக, அதாவது இஸ்ரவேல் வம்சம் கர்த்தரை ஒதுக்கி கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனைகளை செய்ய வழிகிட்டார்கள். அப்படியான அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய அந்த விக்கிரகங்களுக்கு நேராக உன் கண்களை நீங்கள் ஏறெடுக்காமலும், தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், தூர ஸ்திரியோடு சேராமலும், ஒருவனையும் ஒடுக்காமலும், கொள்ளையிடாமலும், வட்டிக்கு கொடுக்காமலும், பசித்தவனுக்கு ஆகாரம் கொடுக்காமலும், அதாவது ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுக்காமலும், வட்டிக்கு கொடுத்து அதிகமாய் காரியங்களை செய்து கொண்டு, இவைகளை ஒருவன் செய்து வந்தால் அவன், அதாவது இஸ்ரவேல் வம்சத்தானா இருந்தாலும் அவனுடைய ஆத்துமா சாகும். ஆத்துமா சாகும் என்றால் என்னென்று சொன்னால், கர்த்தருடைய ஜீவன் அவனுக்குள்ளே இராது என்று சொல்லுகின்றார். என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே இருக்காது. அப்படியானவனுக்கு எப்படியா இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் என்று சொன்னால், நான் பின்பு 10வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். ஆகிலும் அவனுக்குள்ள ஒரு குமாரன் பிறந்து, யாருக்கு? தப்பான வழிகளிலே என் ஆத்துமா அவனுக்குள்ளே செத்து விட்டது. அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மகன் உண்டாகி, சரியா? ஆகிலும் அவனுக்கு ஒரு மகன் பிறந்து, அவன் கள்ளனும் இரத்தம் சிந்தினவனும் மேற்கொண்டபடி நடவாமலும், ஆரை போல தகப்பனை போல நடவாமல், இவைகளில் ஒன்றுக்கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீடுபடுத்தி அந்த சிறுமியானவைகளை வட்டிக்கு கொடுத்து வந்தவனும் போல இல்லாமல், அவன் 14வது வசனம் வடிவாய் சொல்லுகிறது, பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து தன் தகப்பன் செய்த பாவங்களை எல்லாம் கண்டு
தன் அக்கிரமங்களில் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருந்து அவன் நடந்து வருவானானால் அவன் தகப்பனுடைய அக்கிரமத்தின்படி அல்ல, அவன் தன்னுடைய அந்த நீதியின்படி அவன் பிழைப்பான் என்று சொல்லி, அப்ப ஒருவன் தேவன் தனக்கு கட்டளையிட்ட நியமங்களின்படி நடக்கும்போது அவன் பிழைக்கின்றான். தேவன் கட்டளையிட்ட நியமங்களின்படி செய்ய விருப்பமில்லாமல் இருக்கின்றவனோ அவனுடைய ஆத்துமா சாகும் என்று சொல்லுகின்றார். அவன் மரித்து போவதில்லை, அதாவது அவன் உயிரோடு இருப்பான், அவனுக்குள்ளே தேவனுடைய ஆத்மா இருக்காது. அது எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனை உண்டு பண்ணி அவனுக்குள்ளே ஜீவனை ஊதி, ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்துமா ஆகின்றான். அவனுடைய ஆத்துமா ஜீவன் உள்ளதா இருக்கிறது. எப்படி? தேவன் கொடுத்த ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கிறது அந்த ஆத்துமாவும். அந்த ஆத்மா இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது, தேவனுடைய நியமங்களை கை கொள்ளாமல், அதாவது விக்கிரக ஆராதனை செய்து, விபச்சாரம் செய்து, களவெடுத்து, வட்டிக்கு கொடுத்து, இப்படியெல்லாம் செய்து வரும்போது தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே வைத்த அந்த ஆத்துமாவாகிய ஜீவன் அது மரித்து விடுகின்றது. அதாவது அது மரிக்கும் போது தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அங்கு இல்லாமல் போகின்றது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், ஒருவன் பாவம் செய்தால் அவனுடைய ஆத்துமா சாகும், ஆனால் ஒருவன் நன்மை செய்து வந்தால் அவனுடைய ஆத்துமா ஜீவன் உள்ளதாக இருக்கும். நீங்கள் ஆதாமினுடைய பிள்ளைகள் இருவரையும் அந்த காயின் ஆபேலை கொலை செய்த போது ஆண்டவர் காயினுக்கு சொல்லுகிறதான முதல் வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ பாவம் செய்திருக்க, நீ கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்திருக்க, பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி. அப்ப நாங்கள் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் செய்யும் போது, பாவம் உள்ளுக்கு வரும்போது அந்த கர்த்தருடைய ஜீவன் மரித்து போகின்றது. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் அந்த பிசாசினாலே அந்த உண்டாயிருந்த மரணத்தை அவர் ஜெயித்து அந்த ஜீவனை மறுபடியும் எங்களுக்குள்ளே வைக்கின்றார். அதாவது ஆதாம் இழந்த அந்த தேவனுடைய சாயலும் இதிலே சொல்லப்பட்ட அந்த ஆத்துமா செத்து போற காரியத்தில் இருந்து எங்களை விடுவித்து மீண்டும் அவர் எங்களுக்குள்ளே ஜீவனை வைத்து எங்களை மீண்டும் புதிய ஆதாமை போல, அதாவது முந்தின ஆதாம் அவர், பிந்தின ஆதாம் கிறிஸ்து, பிந்தின ஆதாமை போல கிறிஸ்துவை போல எங்களை மாற்றுகின்றார் தேவன். எங்களை விடுவிக்கின்றார். அதுதான் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த செத்து போன ஆத்துமா மீண்டும் தேவனுடைய ஆத்துமா, ஜீவ ஆத்துமா மீண்டும் எங்களுக்குள்ளே உயிரடைந்து தேவனோடு இணைகின்றது. அப்படி தேவனோடு இணைந்து தேவனோடு நாங்கள் நடக்கும் போது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்கும் போது எங்களுடைய ஆத்துமா இன்னும் உயிரடைந்து அது ஜீவனை பெறுகின்றது. அது ஜீவனை பெறும்போதுதான் அங்கு தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். அதனாலே தான் அந்த நாங்கள் 1 யோவான் 5வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது பார்க்கலாம், அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது, அந்த ஜீவன் மறுபடியும் எங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகின்றது. அப்படி அந்த ஜீவன் கொடுக்கப்படும் போது நாங்கள் அந்த ஜீவனுக்குள்ளே இன்னும் அதிகமாய்
காண வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் எங்களை உயிர்ப்பித்திருக்க மீண்டும் நாங்கள் பாவத்துக்கு மரிப்பது எப்படி? சொல்லும்போது கொஞ்சம் ஆஷா இருக்கும். கிறிஸ்து எங்களை ஜீவனுக்கு உயிர்ப்பித்திருக்க, அதாவது நாங்கள் பாவத்துக்குள்ளே மரித்திருந்தோம், கிறிஸ்துவானவர் எங்களை உயிர்ப்பித்தார், அவர் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்க நாங்கள் மீண்டும் மரிப்பது எப்படி? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுகின்றார் கொரிந்தியருக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரம ஈவை ருசி பார்த்தும் மீண்டும் மனம் திரும்பி அந்த பாவத்துக்குள்ளே போகின்றது அப்படி நீங்கள் போனால் உங்களை புதுப்பிக்கத்தக்கதாய் இன்னொரு கிறிஸ்து உங்களுக்கு இல்லையே என்று சொல்லி, கிறிஸ்து ஒருவரே மறுபடி எங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், புதுப்பிக்கின்றது கூட கூடாத காரியம் என்றுதான் சொல்லுகின்றார். அது வெறி கடினமான காரியம் என்று. அதை புதுப்பித்துக் கொள்ளுகிறவன் தேவனிடத்திலே அதிக கிருபைகளை பெறுகின்றான் என்று சொல்லி, அதாவது நான் கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்திருக்க நான் மீண்டும் பாவத்துக்குள்ளே விழுந்து இந்த உலக ஆசைகளுக்கும் இதுகளுக்கும் போய் இந்த இச்சைகளுக்கும் பண ஆசைகளுக்கும் வட்டிகளுக்கும் விபச்சாரங்களுக்கும் விக்கிராராதனைக்கும் எங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் எங்களுக்கு நேசிக்கிறவர்களின் நிமித்தம் நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து மறுபடியும் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது என்ன என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அதனாலே தான் நாங்கள் வாசிக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இனி வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். ஏன் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால், நாங்கள் வாசிக்கலாம் மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகின்றார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இதுக்குள்ள நிறைய காரியம் இருக்கு. நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் இந்த வஞ்சிக்காத படிக்கு என்று சொன்ன காரியத்தை நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க எங்க போகணும்டா, நாங்கள் ஆதாமுக்கு ஏவாளிடத்திலே பாம்பு வஞ்சித்த காரியத்துக்கு போக வேண்டும். அங்கு தேவனாகிய ஆண்டவர் ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்திருக்க, ஆதாம் வஞ்சிக்கப்பட்டதினாலே சர்ப்பத்தினாலே அவன் ஜீவனை இழந்தவனானான். மீண்டும் அவனை புதுப்பிக்க கூடாத காரியம், ஆதாமை தேவன் புதுப்பித்ததான காரியம் மீண்டும் ஆதாம் தேவனோடு நடந்ததாய் பைபிளில் சொல்லப்படல. அதே போலதான் நானும் வந்து உங்களை இப்பொழுது உயிர்ப்பித்திருக்கின்றேன், மீண்டும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதிருங்கள். அதாவது அங்கே சர்ப்பம் வஞ்சித்ததற்கு ஏவாள் இடம் கொடுத்தது போல நீங்களும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் வாசித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை வைத்தார். வாசித்துக் கொண்டிருந்த போது என்னென்று சொன்னால், வஞ்சிக்கிறதுன்றது நாங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போகின்றோம். நான் எப்படியான போதனைகளை கேட்டது ஒன்று, நீ இன்றைக்கு பாவம் செய்தால் நாளைக்கு கர்த்தர் உன்னை நீ மனம் திரும்பும் போது மன்னிப்பார் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு எங்களை வஞ்சிக்கிறதற்கு நாங்கள் பிசாசாகிய சர்ப்பத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து எங்களுக்குள்ளே பாவம் மீண்டும் உயிர் பெறுமானால் அதை அடுத்த நாள் உயிர்ப்பித்தவன் என்று சொல்லி நீங்கள் யாரும் இருந்தால் எனக்கு சாட்சியிலே போடுங்க, இதில் கமெண்ட்ஸ் போடுங்க, வீடியோவில். அப்படி உடனே செய்த காரியம் இல்லை சொல்ல மாட்டாங்க, யாரும் புரிய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் பாவம் செய்தனான் என்றே சொல்ல மாட்டாங்க. பிறகு எப்படி உயிர்ப்பித்தேன் சொல்லுவாங்க. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
தேவன் எங்களை உயிர்ப்பிக்கின்றவராயிருக்கின்றார். சில காரியங்கள், சில பலவீனங்கள் எங்களுக்கு உண்டு, அவைகளை தேவன் மன்னிக்கின்றார். அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களும் உண்டு. அப்போ மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. அது எங்களுடைய பலவீனங்கள், காரியங்கள் போகும், நாங்கள் வருவோம் தேவனோடு. ஓகே, அதை நான் சொல்ல வரவில்லை. இங்கு தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கின்றார். எசேக்கியேல் தெளிவாய் சொல்லுகின்றார், உங்களுடைய ஆத்துமா சாகவே சாகும். எப்படி? நீங்கள் பாவம் செய்யும் போது. எசேக்கியேல் 18:24 நான் வாசிக்க விரும்புகின்றேன். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்வானாய் ஆகில் அவன் பிழைப்பானோ. நீதிமான் யார்? நான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு நீதிமானாய் இருக்கின்றேன், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட நான் கிறிஸ்து எனக்கு காண்பித்த வழியை விட்டு விலகி, கிறிஸ்து எனக்கு போதித்த வார்த்தைகளை விட்டு விலகி, அவர் எனக்கு காண்பித்த நீதியை விட்டு விலகி நான் அநீதி செய்து துன்மார்க்கமான காரியங்களை செய்து அருவருப்புகளின்படி, அதாவது துன்மார்க்கன் செய்கின்ற அருவருப்பு, அதாவது நீதிமான் அல்ல, துன்மார்க்கன் செய்கின்ற சகல அருவருப்புகளின்படி ஒரு நீதிமான் செய்தால் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அன்பின் பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு இருக்கின்றேன். தேவனை அறியாதவன் என்று நான் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின்படி பழைய ஏற்பாட்டுக்கு நான் போகின்றேன், அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நியாய பிரமாணத்துக்கு நான் போகின்றேன். நியாய பிரமாணத்திலே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னென்னு சொன்னால், நியாய பிரமாணத்துக்கு முன்பு, நியாய பிரமாணம் கொடுக்க முன்பு அவர்கள் எப்படியோ எல்லாம் வாழ்ந்தார்கள். அங்கு பாவத்தை தேவன் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்கு என்னுடைய செயல்கள் மீறி 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 எல்லை மீறி கொண்டு போயிருந்தது. அப்ப தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அதற்குத்தான் பேர் நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதை ஒருவனும் செய்ய முடியாமல் போயிற்று. ஆனால் நியாய பிரமாணத்தை கை கொண்டு வாழ்ந்தவர்கள் உண்டு, நான் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் எல்லாராலும் அதை அதிகம் பேராலும் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. ஏனென்று சொன்னால், தேவன் கொடுத்த அந்த ஜீவ ஆத்துமா செத்து போய்விட்டது. தேவனுடைய பலன் அற்றவர்களாய் வாழ்கின்றார்கள். அதனாலே அவர்களுக்கு அவைகளை செய்ய முடியவில்லை. தேவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேறத்தக்கதான பலத்தை நமக்கு கொடுக்கும்படி கிறிஸ்துவை கொடுத்து, அவருடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்து, அந்த தேவனுடைய ஆவியினாலே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்கவர்களாய் எங்களை மாற்றுகின்றார். அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வருவேன் என்று சொல்லி வந்தேன் என்று சொல்லி, நியாய பிரமாணம் தேவையில்லை, நியாய பிரமாணம் எங்களுக்கு இல்லை என்று போதிக்கின்றவர்கள் நிறைய உண்டு. நாங்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல். எங்களுடைய நியாய பிரமாணத்தின் கிரிகையினாலே அல்ல. அது என்ன வித்தியாசம் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் தங்களுடைய கிரிகையை, நியாய பிரமாணத்தை நம்பி வாழ்கின்ற இஸ்ரவேலர்கள் உண்டு. அவர்களுக்கு அந்த நியாய பிரமாணம் நீதியாக இருக்காது. நமக்கு என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றபடியினால், இயேசு கிறிஸ்து நீதியாக இருக்கின்றபடியினால், நான் நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நிறைவேற்றுகிறவனாய் இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள்
வெறும் நியாய பிரமாணத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த நியாய பிரமாணத்தினாலே நீதி அல்ல, உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. எனக்குள்ளே நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறபடினால் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருக்கின்றேன். இதுதான் நியாய பிரமாணமாய் இருக்கின்றது. அப்ப அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்க பலன் அற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பலனாய் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அதான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் எப்படி சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவன் ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். உலகத்திலே சொல்லுவார்கள், இவன் தகப்பனுக்கு பிள்ளை அப்படியே பிறந்திருக்கின்றான், தகப்பன் செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கின்றான், தகப்பனை போலவே இருக்கின்றான் என்றால் தகப்பனுக்கு சாட்சி பிள்ளை. சிலர் சொல்லுவாங்க, உற்றுவத்திலே அப்படியே தகப்பனை போலவே இருக்கின்றான் என்றால் 100% இவனுக்கு தகப்பன் அவன் தான் என்கின்ற மாதிரி நாங்கள் உலக வழக்கிலே பார்க்கிறதுண்டு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கும்படி ஆண்டவர் எங்களை நடத்துகின்றார். நான் ஏன் இவைகளை சொல்லுகின்றேன் என்றால், ஆண்டவருடைய இருதயத்திலே வைத்து பேசு என்கின்றபடியினால் பேசுகின்றேன். எனக்கு வேறு ஒன்றுமில்லை. அவர் செய்ய சொல்லுகின்றார், நான் செய்கின்றேன். அதிக காரியங்களை நான் காட்ட எனக்கு நேரம் இல்லை. நாங்கள் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நான் இதே விரிவான ஒரு மெசேஜ் ஒன்று போடுவேன். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், பாவத்தின் மரணம் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்கு நித்திய ஜீவன் யாரால் உண்டாகின்றது? இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையாகிய ஈவு நியாய பிரமாணத்தை நிறைவேற்று எங்களுக்கு சொல்லுகின்றது. எப்படி என்றால், நாங்கள் இந்த எசேக்கியேல் 18வது அதிகாரத்திலே வாசித்தபடி, நீ மலைகளிலே போய் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சொன்னாமலும், விக்கிரக ஆராதனைகளை செய்யாமலும், விபச்சாரம் செய்யாமலும், புறனுடைய மனைவியை நீ இச்சியாமலும், தூர ஸ்திரியோடைய காரியங்களை செய்யாமலும், களவெடுக்காமலும், உன்னிடத்திலே ஆகாரம் இருக்கத்தக்கதாக நீ மற்றவன் பசியோடு இருக்கும்போது நீ அவனுக்கு ஆகாரம் கொடுக்காமலும், உன்னிடத்திலே வஸ்திரம் இருக்கும்போது வஸ்திரத்தை நீ கொடுக்காமல் இராமலும், உன்னிடத்திலே கடன் வாங்கினவனுக்கு நீ அநியாயம் செய்யாமலும், வட்டிக்கு வாங்கினவன வட்டிக்கு நீ கொடுத்து அநியாயம் வாங்காமலும், நீதியான நீதியை, சரியான நீதியை சொல்லி, அதாவது ஒரு நீதிபதி என்றால் 2 பக்கமும் சாராமல் நீ சரியான நீதியை ஒருவருக்கு செய்யத்தக்கவனுமாய் நாங்கள் பூமியிலே வாழ வேண்டும். வாழ்ந்தால்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். அப்படி நாங்கள் வாழல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கொண்டும் இவைகளை எல்லாம் செய்து வருகின்றோம் என்றால் நாங்கள் இயேசுவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அல்ல. பாவத்துக்கு மரித்து கிடக்கின்றவர்கள். எங்களுடைய ஆத்துமா செத்து போயிட்டு என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்துமா எங்களுக்குள்ள இல்லை என்று அர்த்தம். உயிர் கொடுக்கப்பட்ட உயிரை நாங்கள் மீண்டுமாய் சாகடித்து விட்டோம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனை நாங்கள் மீண்டும் பாவத்தின் மரணத்தின் கையிலே கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் செத்து விட்டோம் என்று அர்த்தமாய் காணப்படுகின்றது. ஒருவன் மறுபடி பிறந்தால் அவன் தேவனுடைய சாயலாய் இருக்கின்றான். அவன் உலகத்தை ஜெயிக்கின்றவனாய் இருக்கின்றான்.
பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வசனம் சொல்லுகிறது. அது யோவான் 1 யோவான் 5:4 வசனம். 3வது வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அதாவது தேவன் எங்களுக்கு சொன்னவைகள், இவைகளை நீங்க செய்யாதீங்க, செத்தா மறிச்சு போடுவீங்க என்று நாங்கள் எசேக்கியேல் வாசித்தது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது என்று சொன்னால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளுவது மாத்திரமல்ல, விசுவாசிக்கும் போது அவர் எங்களுக்கு கொடுத்த அவருடைய ஜீவன், பரிசுத்த ஆவியாகிய ஜீவன், அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறபடியினால் உலகத்தில் நாங்கள் ஜெயிக்கும்படி, ஏனென்று சொன்னால் உலகத்தை ஜெயிக்கிறவர் நமக்குள்ளே இருக்கின்றார் என்று சொல்லி தேவனுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு போன இந்த வார்த்தைகள் எல்லாம் கோடி பணம் இருந்தாலும் கொடுத்து வாங்க முடியாது. இந்த வார்த்தைகள் எவ்வளவு பொன் வெள்ளி இருந்தாலும் கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து எழுதின வார்த்தைகள். அவர்கள் தங்களுடைய உயிரை விலைக்கிரியமாய் கொடுத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் இவைகள். சும்மா ஊழியம் செய்து அவர்கள் கொடுக்கல, அவர்கள் சும்மா இவைகளை கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிருபங்களுக்கும் எழுதும் போது ரோமருக்கு, கொரிந்தியருக்கு, கலாத்தியருக்கு, எபேசியருக்கு, எபிரேயருக்கு என்று ஒவ்வொருத்தருக்கும் நிருபங்களை எழுதும் போது அந்த நிருபங்களை வாசித்து பாருங்க, எப்படி புத்தி சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி. புத்தி சொல்ல வேண்டியதின் அவசியம் என்ன என்று நீங்க நிதானித்து பாருங்க. தேவன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்க, அந்த ஜீவனை நாங்கள் மறுபடியும் இழந்து போவோமாக. எனக்கு சொல்ல தெரியவில்லை. நாங்கள் தேவன் அவர் நல்லவர், அவருடைய வார்த்தை என்றும் மாறாது. அவருடைய கிருபையை நாங்கள் அவமாய் நினைக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்குள்ளே காணப்படுகின்றது. அதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்குள்ளே வந்தபடியினால் நியாயப்பிரமாணம் பலவீனமாகிவிட்டது. ஏனென்றால் பாவம் பலவீனமாகிவிட்டது, மரணம் பலவீனமாகிவிட்டது. கிறிஸ்து வரக்கு முன்பு பாவம் பலன் கொண்டிருந்தது. பிசாசு, அதாவது பிசாசாகிய மரணத்தின் அதிபதி, அவன் பலன் கொண்டிருந்தான். அவன் பலன் கொண்டு இருந்ததினால் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் பலன் கொண்டு இருந்தபடியினால் மரணமானது மனுஷனை ஆளுகை செய்து கொண்டு இருந்தது. அது நியாயப்பிரமாணமானது பலனாயிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்கு ஜீவனை தந்தபோது அவர் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தபடியினால் நாங்கள் ஜீவனை பெற்றவர்களானபடியினால் நியாயப்பிரமாணம் பலவீனமாகிவிட்டது. அப்ப அந்த நியாயப்பிரமாணம் பலவீனமானதினால் நான் பலனாக்கப்பட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவினால் நான் பலனாக்கப்பட்டதினால் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற பலன் தேவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார்.
அந்த பலனை நான் பெற்றும் உலக ஆசைகளுக்கும் சரீர இச்சைகளுக்கும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பாவங்களை செய்வோமானால் நாங்கள் பரிதவிக்க கூடுகிறவர்களாயிருப்போம். அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். எங்களுக்குள்ளே நான் நிறைய காரியங்களை காட்டப்படும். மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். மத்தேயு அதை வாசித்து நான் முடிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் மத்தேயு 19வது அதிகாரம் 17, 18. பதினேழிலே 16 அவர் கேட்கிறார், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த ஆண்டவரை நல்ல 17வது வருஷத்தில் ஆண்டவரை சொன்னது நல்லவரே என்ற அந்த மேலே இருந்து வாசித்து வந்தால் அந்த கன்வர்சேஷன் தெரியும். அதில் 17வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் தவிர வேறொருவனும் நல்லவன் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ளென்றார். ஜீவனில் ஒருவன் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அப்படியானால் நான் தேவனுடைய கற்பனையை தேடி வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதை கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. கற்பனையை கை கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. சர்ச் என்றது, ஆலயம் என்கிறது, இப்போ காணப்படுகின்ற சர்ச் என்றது, நாங்கள் வந்து ஆலயத்திலே அவரை ஆராதிக்கிறதுக்கும் வார்த்தையை கேட்டுட்டு தசமகாபம் காணிக்கைகளை போட்டுட்டு நாங்கள் போவதற்கு மாத்திரமல்ல. ஆலயம் என்பது ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கின்றது. அது அவனை உயிர்ப்பிக்க வேண்டும். அவனை இருளது வெளிச்சம் எதென்று காண்பிக்க வேண்டும். அவனை ஜீவனுக்கு நேராய் வழிநடத்த வேண்டும். வார்த்தை கிறிஸ்துவை போல பேச வேண்டும். நான் கிறிஸ்து அல்ல, ஆனாலும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கின்றபடியினால் நான் அவரை போலவே பேசுகிறேன். பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப கற்பனை என்பது கட்டளை, பாரம் இல்லைங்க, விரும்பினா செய்யலாம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவத்தை விரும்பி நாங்கள் செய்வோமானால் நாங்கள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சீஷர்களோடும் ஜனங்களோடும் அவர் பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய சகோதரரும் சகோதரிகளும் வந்து வெளியிலே நிற்கிறாங்க. அவருடைய சீஷர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், உங்களுடைய சகோதரரும் சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே என்று. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய சகோதரி? பிதாவினுடைய சித்தத்தை செய்கின்றவர்களே. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்றது. பிதாவினுடைய சித்தம் அறிந்து அதன்படி செய்வீர்களானால், செய்வோமானால், இன்னையும் செய்துத்தான் செய்வேனே ஆகில் நித்திய ஜீவனிலே நாங்கள் பிரவேசிக்க முடியும். வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நாங்கள் வஞ்சிக்கிறதற்கு எங்களுக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து, அன்றைக்கு ஏவாளும் ஆதாமும் தேவனுடைய ஜீவனை இழந்து இது போல நாங்களும் இழந்து போய்விடக்கூடாது. நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் மட்டும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பைபிள், இந்த ஹோல் பைபிள் இருக்குது.
ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் மட்டும் கூறி நீங்கள் படித்து தேடி படிக்கின்ற அவ்வளவு காரியமும் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரத்தில் அடக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரத்துல நீங்கள் தெளிவாய் நீங்கள் அவ்வளத்தையும் வாசித்து விளங்கி கொள்ளுவீர்களானால் நீங்க ஹோல் பைபிள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், அந்த ஆதியாகமம் 1லிருந்து 19 கொஞ்சம் தான், நீங்கள் அதை வாசித்து உணர்ந்துணர்ந்து வாசிங்க. ஆதியாகமத்திலே ஆண்டவர் கொடுத்த போது மூத்த மகன் கொலைகாரனானான், 2வது மகன் கொல்லப்பட்டான். பிறகு ஆண்டவர் சேத்தை கொடுக்கின்றார். அதற்கு பிறகுதான் துதிக்கின்ற ஜனம் உண்டாகின்றார்கள். நாங்கள் துதிக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, ஜீவனுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் இதோடு கூட முடிக்க விரும்புகின்றேன். பிதாவை உடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அப்பா, கட்டளை என்றது, கற்பனை என்றது நியாய பிரமாணம் அல்லப்பா. அது நீ எனக்கு கொடுத்த விடுதலப்பா, நீ எனக்கு கொடுத்த ஜீவனப்பா. நீர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்க மீண்டும் நான் அவைகளை செய்து பிசாசுக்கு இடம் கொடுப்பதுபடி ஆண்டவரே, என் வாழ்வில் நான் பிசாசை எதிர்த்து நிற்பேனே தவிர பிசாசுக்கு ஒருபோதும் நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிசாசை எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு விலகி போவான் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பிசாசை எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரே, அவனுடைய தந்திரங்களை நாங்கள் மேற்கொள்ளவும் ஆவியானவரை எங்களுக்கு துணை தருவீராக, எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் ஏன் சொன்னார்? முதலாவது வஞ்சிப்பு ஏதேனிலே நடந்தது. நான் உங்களுக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் மறுபடியும் வஞ்சிக்கப்பட்டு அந்த ஜீவனை இழந்து விடாதிருங்கள் என்று சொல்லி, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேனே ஒப்புக் கொடுக்கிறேன். பாவத்தின் மரணம் சம்பளன்றேனே, பாவம் எனக்குள்ளே மரணமாய் இருக்கின்றது, செத்து விட்டது. பாவம் எனக்குள்ளே செத்து விட்டதடி, அந்த பாவத்துக்கு நான் நீ உயிர் கொண்டேன். என் ஜீவன் போராண்டு சரீரம், ஆவியாத்ம சரீரம் முழுவதும் ஜீவனுக்குள்ளே காணப்பட கிருபை தாங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்கின்ற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.